26 ஜூனோட 26 ஜூனோட பிஸ்னஸ் கரண்ட் அஃபேர்ஸுங்க இது பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அதோட டாபிக் வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ் கேன் ஹர்ட் கிரெடிட் ப்ரொஃபைல். வாட்ரு கம்மியாக கிரெடிட் ப்ரொஃபைல் கம்மியாகும், அது பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. வாட்டர்னால் தண்ணியோட இது கம்மியாகும். ஓகே, இப்போ இந்தியாஸோட வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ப்ளஸ் இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கிளைமேட் சேஞ்ச்னால ஒன்று அதிகமாக வெள்ளம் வர மாதிரி கூட சூழ்நிலை இருக்குது. இல்லைன்னா என்ன ஆயிடுதுன்னா வறட்சி ஆயிடுது. கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ட்ரைனஸ் ஆகுது, அதனால வாட்டர் சப்ளை கம்மியாகும். டிசாஸ்டர், அதாவது இந்த மாதிரி நேச்சர் கலாமிட்டிஸ் அது மாதிரிலாம் நிறையா ஆகுது. ரேபிட் இன்க்ரீஸ் இன் யூசேஜ் would affect the growth. அதாவது இந்த மாதிரி நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி செலவழிக்கிறதுனால நம்மளோட growth வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது, பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது, நம்ம வளர்ச்சி வந்து தடுக்கப்படுது. இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. செகண்ட் பாயிண்ட்டு, ரேட்டிங் ஏஜென்சி மூடி அப்படிங்கிற ரேட்டிங் ஏஜென்சி எவ்வளோ நம்மளுக்கு ரேட் கொடுத்துருக்காங்கன்னா Baa3 தான் நம்மளோட ரேட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இது வந்து ரொம்ப லோவஸ்ட்டு கிரேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டியூ டு வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான கிரேட் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜென்சி. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பிகாஸ் வாட்டர் சப்ளை ட்ராப்ஸ் இந்தியா. வாட்டர் சப்ளை வந்து ட்ராப் ஆக இந்தியா வந்து எதில் டிபெண்ட் ஆகிருக்குன்னா, எதில் சார்ந்து இருக்கணும்னா மான்சூன் ரெயின்ஸு, பருவகால மழையினால தான் வந்து இந்தியா சார்ந்திருக்கணும். இதனால வந்து குட் டிஸ்டர்ப்ட் ஆப்ரேஷன் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ஃபேக்ட்ரிஸும் ஃபார்ம்ஸ்லேயும் வந்து இதனால் வந்து நம்மளுக்கு பற்றாக்குறை தான் ஏற்படும். தண்ணி கம்மியாக நம்ம இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும், ஃபேக்ட்ரிஸ் ஃபார்ம்ஸ்லாம். ஃபோர்த் பாயிண்ட், தீஸ் ஆல் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன், இன்கம் ரிடக்ஷன் அண்ட் சோஷியல் அன்ட்ரெஸ்ட். இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன், பண வீக்கம் அதிகமாகும், இன்கம் ரிடக்ஷன், நம்மளுக்கு வருமானமே வந்து கம்மியாக வரும், அதனால் வந்து சோஷியல் அன்ட்ரெஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் பாயிண்ட்டு, இதில் வந்து 40% மக்கள் வந்து எதில் நம்பியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சரை தான் சார்ந்திருக்காங்க. அதனால் வந்து இது வேறு இது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னா கோல் ஃபயர்ட் பவர் ஜென்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பாதிக்கப்படும். ஸ்டீல் ப்ரொடக்ஷன், ஸ்டீலோட ப்ரொடக்ஷனும் பாதிக்கப்படும். G20 கண்ட்ரீஸ்லேயே நம்ம இந்தியா தான் ரொம்ப வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப புவராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆவரேஜ் ஆனுவல் வாட்டர் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வருஷத்துக்கு நம்மளோட தண்ணி எவ்வளோ நம்மளுக்கு இருக்குன்னா பெர் கேபிட்டா ஒருத்தருங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. எவ்வளோனா 1367 cubic meter கம்மியாகிட்டே போகுது. இது வந்து 2031க்கு இந்த இதுதான் இருக்கும். ஏற்கனவே கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோனா 1486 தான் இருக்குது இந்த வருஷம். 2001 பிரகாரம் பார்த்தோம்னா 2031 ரொம்ப கம்மியாயிரும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா 1700 cubic மீட்டருக்கு கீழேயே இருந்தாலே வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தண்ணி பத்தாதுன்னு தான் சொல்கிறாங்க. அதுவே வந்து 1000 cubic மீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு சொல்கிறாங்க. தண்ணி பற்றாக்குறை, தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ பெங்களூரு அந்த மாதிரி எல்லாம் சிட்டியில் அஃபெக்ட் ஆச்சு பார்த்திங்களா, வாட்டர் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால. அதுதான் வந்து நம்ம வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு சொல்கிறோம்.